Now, I would like to invite our Honorable Chief Guest, Dr. Keerthana PhD, a very well debate speaker, to shower few words on this stage. பொதுவாகவே பள்ளிக்கூடம் அப்படின்றது வெறும் கல்வியை கொடுக்கறது
Anybody else? தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க டைரியில கொடுத்துருப்பாங்க. உங்க பள்ளியினோட மோட்டோ யாருக்கு தெரியும்? தெரிஞ்சிருக்கும் தங்கம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஞாபகத்துல இருக்கும். பார்த்து கூட சொல்லலாம். என்ன மோட்டோ அப்படின்னா, அதாவது enlighten young ones. உங்களோட டைரி எடுத்து பாருங்க. enlighten young ones
ஒரு 10 ரூபாய்க்கு பார்த்து அரை டிக்கெட் எடுத்திருந்தேன் அப்படின்னா நாளைக்கு அந்த புள்ள ஒரு 10 ரூபாய்க்கு என்ன பொய்ய சொல்லலாம் அப்படின்னு தான் தெரியும். நான் என் பிள்ளைக்கு நேர்மையை கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு அரை டிக்கெட்டு, ஆனா அந்த டிக்கெட்டுக்குள்ள ஒரு நேர்மையை கற்றுக் கொடுத்துருக்காரு ஒரு தந்தை. நான் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல வந்து உங்களை சேர்க்கிறப்ப உங்களை இருக்கீங்களாடா? எல்லாரும் ஈவெண்ட்டுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்க. எங்க இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? ரைட். ஸோ உங்களை வந்து இந்த ஸ்கூல்ல வந்து சேர்க்கிறப்போ இவருடைய பிள்ளைன்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க. இப்போ நம்ம சந்தோஷ பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா பேரு தினேஷ் வச்சுக்கோங்க. தினேஷோட பையன் சந்தோஷம்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க. அதே புள்ள ஒரு 4 வருஷம் அந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வராங்கன்னா எப்படி சொல்லணும்? சந்தோஷோட அப்பா தினேஷ்னு சொல்லணும். எப்படி? நல்ல விதமா சொல்லணும். அதாவது தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அதான். இன்னொன்று சொன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றியும் அதான். நல்ல பள்ளிக்கூடத்துல உங்களுடைய அப்பா அம்மா சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பா உங்கள் மூலமா பெருமை அடைய வைக்கணும். இன்னும் உங்க அப்பா அம்மா என்ன செய்யணும்னு சொன்னா, ஈன்ற பொழுது பெரிதுபடுத்தும் தன் மகனை. நான் ரொம்ப ஒரு வியப்பா பார்த்தேன். அதாவது ஒரு பொண்ணு பிரைஸ் வாங்குறப்ப அந்த ஒரு அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னுடைய குழந்தை பரிசு வாங்குதுன்றப்ப அவ்வளவு சந்தோஷம். ஈன்ற பொழுதை விட தன்னுடைய மகன் இங்க அங்கீகரிக்கிறப்ப ஒரு தாய் அடைகிற சந்தோஷம் அப்படின்றது 10 மாசம் ஒரு பிள்ளையை சுமந்து பெற்றதை தாண்டி அவளோட சந்தோஷத்தை அடையும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு MS தோனி பத்தி தெரிஞ்சிருக்கும். MS தோனி தெரியும்ல பிள்ளைகளா? MS தோனி தெரியுமா? MS தோனி பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் நமக்கு MS தோனி சொன்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றது தான் ஞாபகத்துக்கு வரும். அவரோட கதையை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவரோட படமே வாழ்க்கை வரலாறு. ட்ரைனிங்ல வேலை செய்வாரு. அதே நேரத்தில் அந்த ஃபீல்டுக்கு ஓடணும். அப்போ ஓடி பயிற்சி செஞ்சு 16 அதாவது அண்டர் 16 அண்டர் 17 மேட்ச்ல விக்கெட் கீப்பர் தான் கிடைக்கிறது. வெறும் விக்கெட் கீப்பர், அதாவது பந்தை பிடிக்கிற பணி தான் கிடைக்குது. அதே தோனி தான் 24 வயசு 25 வயசுல இந்தியாவுக்காக உலக கோப்பையை வென்று கொடுக்குறார். அந்த வென்று கொடுத்த அந்த தோனிக்கு தான் கேல் ரத்னா விருது, பத்மபூஷன் விருது, பாரத ரத்னா விருது, இப்படி பல விருதுகள் கிடைக்கும். அவர் அன்னைக்கு நினைச்சிருக்கலாம் நம்ம வேலைக்கு போலாம், நம்மளால முடியாதுன்னு அப்படின்னு பின்வாங்கிருக்கலாம். ஆனா அவர் பின்வாங்கல. தனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தேடினாரு. அந்த திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்தார். நான் சின்ன பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒன்று தான் சொல்றேன். உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு பையன் போலீஸ் சட்டை போட்டு உட்காந்துருக்கான், அவன் நாளைக்கு வந்து போலீஸா கூட வரலாம். அப்ப அந்த திறமையை அங்கீகரிச்சு அவனுக்கான மதிப்பை கொடுங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்வார், சாதனை சாதாரணமானதல்ல, அது சோதனை மிக்கது. காயங்களின்றி கனவு காணலாம், ஆனால் அந்த கனவுகளை நனவாக்க காயப்பட்டாக வேண்டும். இன்னைக்கு நிறைய சாதனையாளர்கள் எல்லாருமே நிறைய காயங்கள் பட்டுதான் பல சாதனைகளை அடைஞ்சிருக்காங்க. விண்வெளி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு யாருடைய ஞாபகம் வரும்? பெற்றோர்கள் கூட சொல்லலாம். விண்வெளி அப்படின்னு சொன்ன உடனே சமீபத்திய செய்தியை வச்சு சொல்லுங்க, யாருடைய ஞாபகம் வரும்? சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸை பத்தி நம்ம நிறைய பேர் செய்தியில பார்த்திருக்கோம். 90 நாள் இங்க நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கு. வசதியும் இருக்கும் கூட இன்னும் சாதனை பண்றதுக்கு நம்ம தயங்கி நிற்கிறோம். ஆனா 90 நாள் நம்ம திரும்பி வருவோமான்னு கூட தெரியாத நிலையில ஒரு தைரியமா அவங்க வரதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் லைவ்ல வராங்க. அதாவது விண்வெளியில இருந்து நம்ம
இந்த தைரியம் சொல்றப்ப ஒரு சின்ன கதை ஞாபகம் வரும். அதாவது ஒரு தாத்தா ஒரு பேரன். முன்னாடிலாம் இந்த தாத்தா பாட்டி பேரன் உறவுல ரொம்ப அருமையான உறவு. நாங்கெல்லாம் லீவ் விட்டுச்சு அப்படின்னா ஏப்ரல் 15 எக்ஸாம் முடியும். காலையில எக்ஸாம் முடியுதா சாயந்தரம் மத்தியானம் எங்களுடைய பாட்டி ஊருக்கு கிளம்பி போயிடும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வீட்டுல இல்லை. காரணம் வேலைதான். நான் ஒத்துக்கிறேன், இன்றைய சூழ்நிலை இன்றைய சமூகம் அப்படி இருக்கு. ஆனாலுமே தாத்தா பாட்டிங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் விட்டு வளங்க, நல்ல நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். அந்த கதைக்கு வரேன். ஒரு தாத்தாவும் பேரனும் இருக்காங்க. அந்த தாத்தா என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருந்து அந்த பேரன் வந்திருக்கான். அந்த பேரன் கிட்ட 2 செடியை கொடுக்குறாங்க. 2 செடியை கொடுக்குறாங்க. ஒரு செடியை என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு தாத்தா, நீ வெளியில நட்டு வைக்கிறார். இந்த பையன் என்ன சொல்றான், வேணாம் வேணாம், நான் வந்து ஒரு செடியை வெளியில நட்டு வைக்கிறேன், ஒரு செடியை நான் என்ன பண்றேன் உள்ளேயே பத்திரமா வச்சுக்கிறேன், அப்ப அந்த செடி பாதுகாப்பா இருக்குன்றான். இந்த பையன் அப்படி சொல்றான். உடனே தாத்தா என்ன சொல்றாரு, சரிடா உன் விருப்பத்துக்கு ஒன்றும் என் விருப்பத்துக்கு ஒன்றும் வைக்கலாம். ஒரு செடி வெளியில நட்டு வைக்கிறாங்க, ஒரு செடி உள்ள நட்டு வைக்கிறாங்க. அது உள்ளனா பூத்தொட்டியில வைக்கிறாங்க. இந்த பையன் அதாவது முழாண்டு லீவுக்கு போயிட்டு ஆனுவல் லீவுக்கு போயிட்டு குவார்டர்லி லீவுக்கு மறுபடியும் இந்த தாத்தா வீட்டுக்கு வரான். இந்த நடுப்பட்ட நேரத்துல நிறைய மழை வந்திருக்கும், நிறைய வெயில் அடிச்சிருக்கும், நிறைய பனி பெஞ்சிருக்கும், ஏதோ இடர்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு. இயற்கை இடர்பாடுகள் நிறைய வந்திருக்கு. இந்த பையன் 5 மாசம் கழிச்சு வரான். இந்த வெளியில நட்டு வச்ச செடி அப்படின்றது ரொம்ப நல்லா ஆரோக்கியமா வளர்ந்து நிமிர்ந்து செம்மாந்து நிற்குது. இந்த உள்ள நட்டு வச்சுட்டு போனா பாத்தீங்க அந்த பையன், அந்த செடி வந்து வாடி போயிருக்கு. எப்படி நட்டு வச்சானோ அதை விட கொஞ்சம் உயரமா நிற்குது. என்ன தாத்தா சொன்னாரு, இந்த தாத்தா போய் கேட்கிறான், ஏன் தாத்தா நான் இந்த செடியை பாதுகாப்பா இருக்கட்டும் தானே உள்ள வச்சேன், ஆனா அங்க வந்து நிறைய மழை பெஞ்சிச்சு, நிறைய இடி இடிச்சிச்சு, எல்லாமே வந்துச்சு, ஆனா அந்த செடி எப்படி பாதுகாப்பா இருந்துச்சு அப்படி. உடனே இந்த தாத்தா சொல்றாரு, தம்பி நீ வந்து கஷ்டமே படக்கூடாதுன்னு ஒரு செடியை வளர்க்குற, கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைச்சு அந்த செடியை உள்ள வச்சுட்டு போனேன். எப்பவுமே கஷ்டப்படுற ஒரு செடி தான், அதாவது நிறைய தடைகள் வந்தாலுமே அதை உடைச்சிட்டு வெளியில வரக்கூடிய ஒண்ணுதான் இந்த மண்ணுல நிலைச்சு நிற்கும், விண்ணை நோக்கி நிற்கும் அப்படின்றத அந்த தாத்தா. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சிட்டு வருகின்ற தடைகள் எல்லாம் நம்ம வந்து எதிர்க்காமலே போயிடும் அப்படின்னு. அன்னைக்கு அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். வெளியில ஏதோ ஒரு சோதனை வருது, ஏதோ நம்மளுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ணலாம். அன்னைக்கு முடிவு பண்ணாமல் தான் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை அடைஞ்சே போறோம். பொதுவாக நம்ம பசங்களுக்கெல்லாம் 100 மார்க் வாங்கிட்டு வந்தா நல்லா கொண்டாடுவோம். இது வந்து பெற்றோர்களுடைய மனநிலை. ஒரு பிள்ளை 80 மார்க் வாங்கிட்டு வருதுன்னா அந்த பிள்ளைகிட்ட என்ன கேட்பீங்க, என்ன கேட்பீங்க? 20 மார்க் எங்கடா போச்சுன்னு தான் கேட்போம். 80 மார்க் வாங்கின பிள்ளைய கொண்டாட மாட்டோம். 20 மார்க் எங்கடா இருக்கு? அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்க மாட்டேன். அவன் படிக்கிற ஸ்கூல்ல ஒன்றைய படிக்க, நீ ஏன் மார்க் எடுக்க? தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு சொல்றேன், கம்பேர் பண்ணாத பிள்ளைங்க. உங்க பிள்ளைகிட்ட இருக்கிற திறமையை மறுபடியும் சொல்றேன், திறமையை கொண்டாடுங்க. உங்க பிள்ளை 80 மார்க் இருந்தாலும் அது அவனா உணர்ச்சி வாங்குற மார்க், அதை கொண்டாடுங்க. நான் ஒன்னே சொல்றேன், இங்க இருந்து கொண்டு போறப்ப எல்லா இதுலயுமே பேசுறப்ப நான் சொல்றதுதான், இங்க இருந்து வெளியில போறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போவேன்னு சொல்றேன். நான் பெற்றோர்களுக்கு ஒன்னே சொல்றேன், இன்னையில இருந்து ரொம்ப கஷ்டம் தான், ஆனா செஞ்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைங்க உங்களை நல்ல சந்தோஷமா பார்ப்பாங்க, மகிழ்ச்சியா பார்ப்பாங்க. உங்க பிள்ளைங்க பேப்பரை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க,
அப்படின்னா அவர் அன்னைக்கு இருள கண்ட அந்த சோதனை தான் இந்த ஒளிமயமான ஒரு மின் விளக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அவர் அன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்க. அப்ப உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயோ தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வெற்றிக்கான பயணம்னா எப்பவுமே அதாவது ஆங்கிலத்துல சொன்னா failure is the stepping stone for the success. ஒவ்வொரு படிக்கட்டும் அந்த வெற்றி அடைவதற்கான ஒரு படிக்கட்டா இருக்கு. தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டே. நானா என்னுடைய பள்ளியில படிக்கும் பொழுது ஒரு 6வது படிக்கிறதுல இருந்தே நான் 6வது படிக்கிறப்ப நிறைய போட்டியில கலந்துட்டேன். 7வது படிக்கிறப்பையும் கலந்துட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, இங்க பாரு, போட்டிக்கு போனேன் அப்படின்னா ஜெயிச்சுடுவா. போட்டிக்கு போனீங்கன்னா ஜெயிச்சுடுவா, இல்ல போவாது அப்படின்னு. எனக்கு ஒரு